ஹர்மோஸ் கடல் பகுதியை 48 மணி நேரத்தில் ஈரான் திறக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அதிரடி தாக்குதலை நடத்துவோம் என்று அமெரிக்கா ட்ரம்ப் பேசியிருந்தார். இப்போது அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். இந்த தாக்குதலை 5 நாட்கள் ஒத்தி போட்டிருக்கிறார். 2 நாட்கள் நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம், இதுல ஒரு முடிவை இட்டிருக்கிறோம். 5 நாட்களிலே இந்த பேச்சுவார்த்தையை நீட்டித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசியிருக்கிறார். ஆனால் முற்றிலுமாக இதை ஈரான் மறுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடைபெறவில்லை என்பதனை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பழையது போல் இருக்காது ஹர்மூஸ் கடல் பகுதி என்பதனையும் தெள்ளத் தெளிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஏன் ட்ரம்ப் இப்படி பேசினார்? உண்மையில் புலிவாலை பிடித்த கதையாக ஈரானுடைய இந்த யுத்தம் மாறி போயிருக்கிறதா? ஏன் இப்படி அடிபணிந்து போனார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. பார்ப்போம் காணொலியில். எதற்காக இந்த யுத்தம் நடத்தப்பட்டது? பேச்சுவார்த்தைகள் ஈரானோடு நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. 3 விஷயங்களை அவங்க முன்வைத்தாங்க. ஒன்று, அணு ஆயுத உற்பத்தி, யுரேனியம் செறிவூட்டலை முற்றிலுமாக நீங்கள் கைவிட வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கோரிக்கையாக இருந்தது. 2வது பாலஸ்டிக் மிசைல். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளர்ச்சி குழுக்களுக்கு, ஹமாஸ் அது மாதிரி ஹிஸ்புல்லா மாதிரியான கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதம் வழங்குறது, உதவி பண்ணுறது, இதையெல்லாம் முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதை செய்யக்கூடாது ஈரான் அப்படிங்கிறத முன்வைத்து தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே அமெரிக்கா அதனுடைய பரிவாரங்களை எல்லாம் கொண்டு இங்கே நிறைத்தது. இராணுவ கப்பல்களாக இருந்தாலும் சரி, விமானங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி ஈரானை அச்சப்படுத்தக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்தது. இது பேசிக்கொண்டிருக்கும் போதே யுத்தத்தை தொடங்கிற்று. சரி, நீங்கள் பேசிய இந்த விவகாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டதா அப்படின்னு சொன்னா முடிவுக்கு வரவில்லை. அப்புறம் ஏன் இந்த யுத்தம் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது? ஏன் ட்ரம்ப் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் மிக மிக முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த சனிக்கிழமை ட்ரம்ப் அவர்கள் கெடு விதித்தார். 48 மணி நேரத்தில் ஹர்மூஸ் கடல் பகுதியை ஈரான் திறக்கணும், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய அணுசக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத சொன்னார். ஈரான் அசைவதாக இல்லை. ஈரான் நீங்க அப்படி தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிறுவனங்கள், அமெரிக்காவினுடைய நிறுவனங்களுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களை முற்றிலுமாக அடித்து தகர்ப்போம், இந்த பிராந்தியமே இருளில் மூழ்கும் அப்படிங்கிறத IRGC பேசிச்சு. அது மட்டுமல்ல, இந்த பிரதேசங்கள் இருக்கிறது இல்லையா, அரபு நாடுகள் குடிநீருக்காக அவர்கள் பயன்படுத்துறது கடல் நீரை சுத்திகரித்து அந்த ஆலைகள் மூலமாக அதை நன்னீராக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்துறாங்க. அந்த நிறுவனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. தேவை ஏற்பட்டால் சுற்றுலா மையங்கள் மீதும் தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிறத திடமாக ஈரான் சொல்லுச்சு. நடுங்கி போயிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் மீது ஒரு படுபயங்கர தாக்குதலை ஈரான் நடத்திட்டு இருக்கு. வரலாற்றிலேயே இஸ்ரேல் இந்த அளவுக்கு அடியை பெற்றிருக்கிறது. அதாவது இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முழு காரணம் இஸ்ரேல். சும்மா இருந்த அமெரிக்கா இதுல பிடிச்சு ட்ரம்பை பிடிச்சு இழுத்து போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. எங்க அண்ணனை தொட்டு பாருடான்னு சொல்லி வடிவேல் காமெடி வரும்ல, அது மாதிரி தான் இப்போது சிக்கி இருக்கிறார் ட்ரம்ப். இதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் கடந்த சில நாட்களாகவே வந்தது. தேவையில்லாம இஸ்ரேலினுடைய நிர்பந்தத்திற்கு வழங்கி நம்ம இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக இப்போது உலவி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 65% மேற்பட்ட மக்கள் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இப்போது வெளிவந்திருக்கிறது. அப்போ இந்த யுத்தம் மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்காவுக்கு உருவாக்கி இருக்கிறது, இஸ்ரேலுக்கு உருவாக்கி இருக்கிறது. ஈரானை பொறுத்த அளவில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு யுத்தத்தை தொடங்கி இப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் உருவாக்கி அந்த யுத்தம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை கூட அடையவில்லை. யாரை பொறுத்த அளவில்? அமெரிக்காவை பொறுத்த அளவில், இஸ்ரேலை பொறுத்த அளவில். ஆனால் யுத்தம் இப்போது முடிவுக்கு வருகிறது. அந்த யுத்தம் முடிவுக்கு வர்றது அமெரிக்காவினுடைய கையில் இல்லை,
இஸ்ரேலுடைய கையில் இல்லை, ஈரானுடைய கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இப்போது தெரிவித்திருக்கிறது, நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தவில்லையே. யார்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம்? சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நடத்தினதாக சொல்கிறீங்க. அப்படி யாரும் அமெரிக்காவோடோ வேற ரகசியமான நபர்களை வைத்தோ இடைத்தரகர்களை வைத்தோ எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவில்லை அப்படிங்கிறத ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவ் விட்காஃப், அது மாதிரி ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர், இந்த 2 பேரும் தான் இந்த ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த 2 நபர்களும் தான் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசுகிறார். எப்படி? அதாவது முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பூசணிக்காயை மறைச்சிட்டு இருக்கிறார். ட்ரம்புக்கு வேற வழியே கிடையாது. இப்போ பாருங்க, ஹர்மோஸ் கடல் பகுதியை நோக்கி 3 யுத்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இப்போது ஹர்மோஸ் கடல் பகுதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வட அரேபிய கடலில் இப்போ நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன இதெல்லாம் எடுத்தாங்க பாருங்க. இந்த ஹார்க் தீவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம். ஈரானுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்த ஹார்க் தீவு 90% எண்ணெய்களை ஈரான் இது வழியாகத்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இதய பகுதி இதை அடித்து நொறுக்கிட்டு இந்த வழியாகவே எங்களுடைய இராணுவ வீரர்கள் உள்ள ஏறி ஈரானை கைப்பற்றக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நாடு அல்ல ஈரான் அப்படிங்கிறத தெளிவாக இப்போது தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த 2 நாட்களாக இவர்கள் அடிக்கக்கூடிய அடி இருக்குல்ல, அமெரிக்காவினுடைய தளங்களாக இருக்கலாம், இஸ்ரேலினுடைய தளங்களாக இருக்கலாம், இந்த தளங்கள் எல்லாம் அடிக்கக்கூடிய அடி மரண அடி அடித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய நகரங்கள், 2 நகரங்கள், அணுசக்தி மையங்கள் இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க, தொடர் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க, இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இஸ்ரேலே இப்போ நெதன்யாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இவர்கள் சொன்னாங்க, ஒரு 4 நாளில் ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்தது, பார்வையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அடிக்கக்கூடிய அடி எங்கே ஓடினாலும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடியை ஈரான் அடித்து கொண்டிருக்கிறது. இதுலையும் இப்போ அடிக்கக்கூடிய ஏவுகணை இருக்குல்ல, இந்த ஏவுகணைகளை இவர்களுடைய ரடார் சிஸ்டத்தில் கண்டுபிடிக்க முடியல. இஸ்ரேல் உலக அளவிலே நாங்கள் ஆனை வச்சிருக்கோம், பூனை வச்சிருக்கோம்லாம் சொல்றாங்கல்ல, இவர்களுடைய ரடார் சிஸ்டத்தில் தப்பி போய் இவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேலையை தான் இவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. ஈரான்கிட்ட இன்னும் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் படுபயங்கரமான ஏவுகணைகள் அப்படிங்கிறத ஈரான் வெளிப்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. யாரு? ஈரானுடைய IRGC ஒரு வீடியோ காட்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல எங்களுடைய ஏவுகணை நகரம், எத்தனையோ ஏவுகணை நகரங்களை இதுக்கு முன்னால் காட்சிப்படுத்தினாங்க. இப்போது நாங்கள் ஏவுகணை நகரங்களை எப்படி வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நம்ம ஒருவேளை தாக்குதல் நடத்தினா இவன் அரேபிய நாடுகள் மீது இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீதும் மற்றபடி மின்சார உற்பத்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவான். அதுக்கு நமக்கு இது பெரிய பேரிடியாக போகும். அப்படிங்கிறதுனால தான் இதற்கு இப்பொழுது மசிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏற்கனவே கத்தாரில் இருந்த LNG எரிவாயு மையத்தை தாக்குனதில் அவர்களுக்கு 18% இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்பீடை கத்தாருக்கு சரி கட்டணும்னா பல ஆண்டுகள் ஆகும். அதுபோல் குவைத்தாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த யுத்தம் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாமே யோசித்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவை கைவிட்டு விட்டு வேற நாடுகளோடு நம்ம கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இப்போது இந்த நாடுகள்கிட்ட போய்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிலைமை இன்னும் மோசமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் இப்போது அடிபணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது, ஈரானுக்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. 3 நிபந்தனைகளை நீங்கள் கண்டிஷன், அந்த கண்டிஷனை நீங்கள் நிறைவேற்றணும். நிறைவேற்றினாதான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க,
இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பது நீங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது நாங்களாகத்தான் இருப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நீங்க காலில் கிடந்து கெஞ்சுவீங்க, கதறுவீங்க, அப்பதான் இந்த யுத்தம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறத ஈரான் தெளிவாக சொன்னது. இப்போ அந்த நிலை உருவாகி இருக்கிறது. அந்த நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் இப்போது ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஈரானோட இந்த பகைமை உணர்வை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பகைமை உணர்வை நம்ம முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நம்ம இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவோம் அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறார். அப்போ இவ்வளவு அடித்த பிறகுதான் அமெரிக்காவுக்கே விளங்கி இருக்கு, இன்னும் நம்மளால் பிடிச்சு நிற்க முடியாது அப்படிங்கிறது இப்போது தான் விளங்கி இருக்கிறது. ஆனால் இதுவரையும் ஈரான் வழங்கவில்லை. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹர்முஸ் கடல் பகுதி இருக்குல்ல, இந்த கடல் பகுதி பழையது போல் இருக்காது, முற்றிலுமாக இந்த கடல் பகுதியை நாங்கள் கைவிட்டு விட மாட்டோம், இது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத திடமாக தீர்க்கமாக இன்றும் பேசி இருக்கிறது. நாளைக்கு இதனுடைய பார்வைகள் தெளிவாக வெளிவரக்கூடும். IRGC ஈரான் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது அடுத்த வரக்கூடிய மணி நேரங்களில் மிக மிக முக்கியமானது. இஸ்ரேல் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இஸ்ரேல் தரப்பிலிருந்து இந்த தாக்குதலை இப்போது நிறுத்திவிட்டார்களா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஈரான் ட்ரம்ப் பேசின பிறகு ஈரான் தாக்குதலை கைவிட்டிருக்கிறதா அப்படிங்கிறதை நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாளை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா அப்படிங்கிறத உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக என்ன இதில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதனிடையே சர்வதேச அணுசக்தி முகமையிடத்தில் ஈரான் முறையீடு செய்திருக்கிறது. எங்களுடைய அணுசக்தி நிலையின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முறையீடு செய்திருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறது. ரஷ்யாவும் பேசியிருக்கிறது. இது மிக மிக முக்கியமானது. ரஷ்யா, சீனா இவர்கள் இன்னைக்கு ஒரு நெருக்கடியை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்தாங்க. நீங்கள் தான் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், அப்போதான் சுமூகமாக நிலைமை மாறும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கூடவே ரஷ்யா சர்வதேச அணுசக்தி முகமையிட்டையும் பேசியிருக்கு, ஐநா சபையிட்டையும் பேசியிருக்கிறது. இப்படி தான் இந்த சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.